இன்னைக்கு காலையில் சட்டப்பேரவைக்கு உள்ள நம்ம முதலமைச்சர் விஜய் வந்திருந்தப்ப உதயநிதி அவரை பார்த்து வணக்கம் செலுத்தியிருக்காரு. ஆனால் இதுக்கு பதிலுக்கு உதயநிதி அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஆனால் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் அவமானப்படுற மாதிரி உதயநிதி செஞ்சிருக்காரு. இதுக்காக பதிலுக்கு வட்டியும் முதலமாக சேர்த்து கொடுக்குற மாதிரி கருணாநிதி அவர்களை இன்னைக்கு சட்டப்பேரவையில் வச்சு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ இதனால் ஏற்கனவே நாரி போயிருக்க கருணாநிதி அவருடைய பெயர் இன்னைக்கு அவருடைய மறைந்த தினம், இந்த தினத்தில் இன்னுமுமே கருணாநிதி அவருடைய பெயரை சரியான ஒரு பதிலடியாக சரியான விமர்சனத்தை இன்னைக்கு சட்டப்பேரவையில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன் வச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா அதே போல் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா அவங்க வாபஸ் பெற்றிருக்காங்க இந்த வழக்கை. அதுக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் தரப்பு வழக்கறிஞர் திடீர் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க, யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அப்படி இன்னைக்கு இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் வாபஸ் சங்கீதா அவங்க பெற்றிருந்தாலுமே நம்ம முதலமைச்சர் ரியாக்ஷன் என்னவாக இருந்திருக்கு, இந்த வழக்கு வாபஸ் பெற்றதுக்கு பின்னாடி என்னவாக இருந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலையில் சட்டப்பேரவைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் பட்டு வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவைக்கு உள்ளே வந்தார். வந்த உடனே உள்ளே இருக்கிற எம்எல்ஏக்கள், சபாநாயகர், இன்னும் ஊழியர்கள் இவங்க எல்லாருக்குமே மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்து சுற்றி வணக்கம் வைக்கிறாரு. இதுக்கு அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவங்க நேருக்கு நேர் எதிரி தான் இரண்டு பேருமே, ஆனாலுமே அவங்களுக்கும் வணக்கம் வைக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதுக்கு பதிலுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர் எழுந்து நின்று முதலமைச்சர் விஜய் அவருக்கு வணக்கம் செலுத்துகிறாரு. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் எடப்பாடியை பாராட்டி தான் ஆகணும். ஆனால் இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துக்கிட்டு இருக்க உதயநிதி பார்த்தீங்கன்னா அவர் எழுந்து வணக்கம் சொல்ல வேண்டாம், பதிலுக்கு ஒரு வணக்கம் சொல்லியிருக்கலாம்ல நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கு, அதுவும் சொல்லலை. இன்னும் அவர் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்ததுமே உதயநிதி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் பக்கம் திரும்பாமல் வேற ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டாரு. பதிலுக்கு முதலமைச்சர் விஜய் அவரை பார்க்கவே இல்லை. ஸோ இதுதான் அரசியல் நாகரிகமா அப்படிங்கிறது தெரியல. சட்டப்பேரவைக்கு உள்ளே வந்துட்டால் முதலமைச்சருக்கான மரியாதையை கண்டிப்பாக எல்லாருமே கொடுத்து தான் ஆகணும். நம்ம முதலமைச்சரும் மற்ற அவைத்தலைவர் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறாரு. ஆனால் உதயநிதி முதலமைச்சர் விஜய் அவரை பார்த்து சும்மா ஒரு வணக்கம் வச்சிருக்கலாம். ஏன்னா பதிலுக்கு அவர் ஃபஸ்ட்டு வணக்கம் வைக்கிறாரு. உதயநிதி மரியாதை நிமித்தமாக கண்டிப்பாக அந்த இடத்துல வணக்கம் வச்சிருக்கணும். அதை வணக்கம் வைக்கல அப்படிங்கிறதால கண்டிப்பாக எந்த அளவுக்கு வஞ்சனை வன்மத்தை உதயநிதி அவர் மனசுக்குள்ளே வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக அப்பட்டமாக இந்த ஒரு செயலில் இருந்தே தெரியுது. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கணும்ல உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டப்பேரவை துவங்குறப்ப காலையிலே பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் அதுக்கப்புறமா பாக்கியராஜ், பூமணி, இப்படி இவங்க 3 பேருக்குமே மறைந்ததுக்கான அந்த ஒரு இரங்கல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டப்பேரவை துவங்குறப்ப ஒரு மரியாதை நிமித்தமாக எல்லாருக்குமே இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. அவருக்கான இரங்கல் அந்த மறைவையுமே கண்டிப்பாக சட்டப்பேரவையில் 8 வருஷம் ஆச்சு அவர் மறைந்து அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர், அந்த அடிப்படையில் கண்டிப்பாக கருணாநிதி அவருக்கும் ஒரு சின்ன இரங்கலை இவங்களோட சேர்த்து ஒரு இரங்கல் கொடுத்துருக்கலாம். அதை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் நினச்சிருந்தா கண்டிப்பாக சட்டப்பேரவையில் செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி நம்ம தேவையில்லாமல் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு சமீபத்தில் மறைந்தவங்க மட்டுமே இரங்கல் தெரிவிச்சுட்டு கருணாநிதி அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சரியான அடியாக இன்றைக்கி அவருக்கு மறைந்த நாள் ஆனாலுமே இரங்கல் எதுவுமே முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் கருணாநிதி அவருக்கு எந்த ஒரு இரங்கலுமே தெரிவிக்கப்படலை. ஸோ அதோடு மட்டும் விட்டுடல, இன்றைக்கி சபாநாயகர் பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு விஷயத்தை கருணாநிதி அவருக்கு எதிராக பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்ல, ஜெயலலிதா அவங்க கருணாநிதி அவரை கைது செய்யப்பட்டிருந்தப்ப அந்த சம்பவத்தையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சபாநாயகர் கருணாநிதி அவருடைய இந்த மறைந்த தினத்தில் அந்த விஷயத்தையுமே குறிப்பிட்டு கருணாநிதி அவர் கைது ஆன விஷயத்தையுமே இன்றைக்கி சட்டப்பேரவையில் பேசப்பட்டிருந்தது. இப்படி இருக்க சட்டப்பேரவை இன்றைக்கி பரபரப்பாக நிறையா விவாதங்கள் நடந்துருந்துச்சு. தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து திமுக அவங்களுக்கு எதிராக இன்றைக்கி சட்டப்பேரவையில் பரபரப்பாக நடந்த விவாதங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலைன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ சட்டப்பேரவை முழுசாக முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேறு வேலை இருக்குது அப்படின்னு அவர் புறப்பட்டு போயிட்டாரு. அதே போல் மத்தியானத்துக்கு மேலே முதலமைச்சர் விஜய் அதே போல் சங்கீதா 2 பேருடைய அந்த விவாகரத்து வழக்கு பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வந்திருக்கு. ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக ஆஜராகலை அப்படின்னாலுமே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா ஆஜர் ஆகலாம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் காத்துக்கிட்டு இருந்தார். அதே நேரத்தில் சங்கீதா அவங்களுடைய வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் துவங்கப்பட்டிருந்த இந்த வழக்கில்
நாங்கள் இந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை சங்கீதா அவங்க எடுத்திருக்கிறதா சங்கீதா தரப்பு வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா குடும்ப நல நீதிமன்றம் நீதிபதிகள் கிட்ட இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா சத்தியமாக எதிர்பார்க்கல. திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டை சங்கீதா மேடம் அவங்க முதல்வர் விஜய் அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தாங்க. அவருக்கு திருமணம் கடந்த உறவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமாக தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வழக்கையும் சந்தித்தார். அதே நேரத்தில் நிறையா இன்னல்களை சந்தித்து ஒரு வழியாக முதலமைச்சர் ஆகி இன்றைக்கி சிஎம் சீட்டில் உட்கார்ந்துருக்காரு. ஸோ தொடர்ந்து இந்த வழக்கு இதுக்கு முன்னாடி 2 ஹியரிங் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாகவும் இந்த வழக்கு வந்ததை தொடர்ந்து இன்றைக்கி விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு வந்த உடனே சங்கீதா அவங்க நான் வழக்கை வாபஸ் பெறேன் அப்படின்னு இந்த மனுவை அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்ம முதலமைச்சர் விஜய் அவருடைய தரப்பு ஆஜர் ஆகியிருந்த வழக்கறிஞர் அவர்கிட்டையுமே இந்த வழக்கு அவங்க வாபஸ் வாங்கினாங்க. நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவருடைய வழக்கறிஞர் விஜய் அவர்களுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி வழக்கை வாபஸ் வாங்குறாங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரும் மனதார இந்த முடிவை வரவேற்கிறேன் அப்படின்னு தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு. அதாவது சங்கீதா அவங்க இந்த வழக்கை வாபஸ் பெறுறது எனக்கு மகிழ்ச்சி தான், எனக்குமே இந்த சங்கீதா அவங்க எடுத்திருக்க இந்த முடிவில் எனக்கும் உடன்பாடு சம்மதம் தான் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நீதிமன்றத்தில் இருந்தே வழக்கறிஞர் ஃபோன் போட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் சந்தோஷமாக வாபஸ் வாங்குறதாக இருந்தால் எனக்கும் இந்த வழக்கு தள்ளுபடி ஆகிறதுல மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழக்கறிஞர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதனையொட்டி நாங்களும் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறதுல வரவேற்கிறோம் அப்படின்னு முதல்வர் அவருடைய வழக்கறிஞர் சொன்னதையொட்டி நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை தள்ளுபடி செய்து இந்த விவாகரத்து வழக்கை நிரந்தரமாக ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கேட்குறப்ப கண்டிப்பாக சங்கீதா அதே போல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர் எப்போ சிஎம் ஆனாரோ அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா படிப்படியாக த்ரிஷா அவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்க கூட வெளியே போகிற மாதிரியான எந்த ஒரு சம்பவமும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நம்ம யாருமே பார்த்தது கிடையாது. சமீபத்தில் அஜித் அவருடைய தாயார் மறைவுக்கு மட்டும்தான் அஜித் அவர்கள் அதே போல் த்ரிஷா 2 பேருமே ஒன்றா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பர்த்டேக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அது புதுசாக பழசா அப்படின்னு கூட தெரியல. அப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் த்ரிஷா அவங்க கூட பெருசாக வெளியே வர்றதையும் நம்ம பார்க்க முடியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் திடீர்னு இப்போ இந்த விவாகரத்து வழக்கம் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறதா பார்க்குறப்ப நிச்சயமாக முதலமைச்சர் விஜய் அதே போல் சங்கீதா 2 பேருமே மீண்டும் இணைந்து இவங்க 2 பேருமே வாழ்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வழக்கு வாபஸ் பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்கும் தோணுது. அதே போல் முதலமைச்சர் விஜய் அவருடைய மகன் சஞ்சய் அவரும் ஒரு திரைப்படத்தை இப்போ இயக்கியிருக்காரு. அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் ரிலீஸும் ஆக போகுது. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு இப்போ வாபஸ் பெற்றிருக்கிறத பார்க்குறப்ப நிச்சயமாக முதலமைச்சர் விஜய் அதே போல் சங்கீதா 2 பேருமே இணையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகப்படியாக இருக்குது. இப்போ எப்படி திடீர்னு இந்த வழக்கு இன்னைக்கு வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு திடீர்னு இந்த செய்தி இன்னைக்கு வந்திருக்கோம். அதே போல் இவங்க 2 பேருமே இணைய போகிறாங்க, ஒரே வீட்டில் சேர்ந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் வெளியாகலாம் வெளிவரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தகவலை கேட்குறப்ப தோணுது. ஸோ இன்றைக்கி வந்திருக்க இந்த திடீர் நல்ல அறிவிப்பை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதே போல் சட்டப்பேரவையில் முதல்வர் அவரை அவமானப்படுத்தின உதயநிதி பதிலுக்கு சரியான அடி கொடுத்த முதலமைச்சர், இந்த தகவலை பற்றியும் விஷயத்தை பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.